அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் சீஷனும் அப்போஸ்தலனுமாகிய பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே என்றால் இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. சரீர பிரகாரமான விடுதலையாக இருந்தாலும், ஆன்மீக அல்லது ஆத்தும பிரகாரமான விடுதலையாக இருந்தாலும், இந்த இயேசுவால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டு. அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்படி என்றால் வானத்தின் கீழே இந்த பூமியிலே வாசமா இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும், ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு என்று மட்டும் கிடையாது, ஆண்டவரை அறியாத ஒரு நபராக இருந்தாலும் அவருக்கு விடுதலை எந்த நாமத்தில் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லாமல் வேற எந்த நாமத்தினாலும் இல்லை என்பதை பேதுரு திட்டவட்டமாக கூறுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒன்று, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு என்பதை இயேசு ஒருவர் மாத்திரமே கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதனை மீட்கத்தக்க வேறொரு பலி, வேறொரு ரத்தம் இனி இந்த பூமியில் சிந்தப்படலாகாது. ஒரே ஒரு ரத்தம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. யாரெல்லாம் இந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் இந்த இயேசு ரட்சித்து விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பூமியில சஞ்சரிக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் சொல்ல வேண்டிய, நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு நல்ல நாமம், அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசு என்று நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல சொல்ல, இயேசு என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாரலே சொல்லுங்க. ஆமென். ஏன் இதை பவுல் இந்த இடத்துல விளக்கி சொல்லுகிறார் என்றால், இந்த இயேசுவின் நாமத்தை ஒரு கூட்டம் அழித்து வைத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தை ஒரு கூட்டம் என்ன பண்ணி வச்சிருக்குது? அழித்து வைத்திருக்கிறது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். கூடி வந்து கொடுத்து சொல்லுங்கள், கேள்வியானால் என்றார்கள். வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. ஆமென். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அவர் 33.5 ஆண்டு காலம் உயிரோடு கூட வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை பேசி அநேகரை சுகமாக்கி விடுதலையாக்கி, பிசாசின் வல்லமையில கட்டப்பட்டிருந்தவங்களை எல்லாம் விடுதலையாக்கி குணமாக்கி கொண்டிருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்து என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்து விட்டார்கள். இப்போ இயேசு அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார்.
இந்த செய்தியை இந்த காவல் சேவகர்கள் தேசாதிபதிகளிடத்தில் கொண்டு போய் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பணத்தை கொடுத்து இயேசு உயிர்த்தெழவில்லை, அவருடைய சீஷர்கள் அவரை களவாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் இயேசுவின் நாமத்தையும் குலைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை மறுதலிப்பதற்கும் முறியடிப்பதற்கும் அநேக விஷயங்கள் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. உண்மைதான், உண்மைதான். அங்கும் இது நடந்தது. சில நாட்கள் சென்ற பின்பு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து வந்து 40 நாட்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். இப்படி 40 நாட்கள் தன்னை திஷ்டாந்தப்படுத்தி தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சீஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மேல் மாடியில தனித்திருந்து என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அன்றைக்கு இயேசு மறுபடியும் வெளிப்படுகிறார். அன்றைக்கு இயேசு என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் வெளிப்படுகிறார். ஆமென். இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இயேசுவை என்ன பண்ணியாச்சு? அழிச்சாச்சு. இனி இயேசு என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்பட மாட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் அவங்க பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அன்றைக்கு இந்த இயேசுவின் நாமம் மகிமையாய் உயர்த்தப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த சீஷர்கள் மேல ஆண்டவர் இறங்கி வந்தார். இவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு கூடி வந்திருக்கிற அநேக ஜாதியான மனிதர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியிலே அவரவர்கள் மொழியிலே தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அங்கே பேசும் பொழுது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அடுத்த வசனம், கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இவர்களெல்லாம் யாருன்னா வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே இயேசுவை அறையும் பொழுது அங்கே இருந்தவர்கள். சிலுவையில் இயேசுவை அறைவதற்கு இயேசுவை ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல காரியம், இயேசு கிறிஸ்து பண்ணின விண்ணப்பம் அது வீண் போகல. ஆமென். சிலுவையில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தேவனே இவர்கள் பாவங்களை இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு இவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3000 பேர் என்ன பண்ணப்படுகிறாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:43 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:43. இதனால் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஒரு இயேசுவை அழித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அறிந்த அநேகரை கர்த்தர் எழுப்பி விட்டார். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இயேசுவின் நாமத்திற்கு விரோதமா ஒன்று செஞ்சா அவர் 10 செய்வார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா ஒன்று செஞ்சா ஆண்டவர் அதை மாற்றி 10 செஞ்சிருவாரு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த 50 நாட்கள் இயேசு மரணம் அடைந்து பெந்தகோஸ்தே நாள் வர வரைக்கும் 50 நாட்கள் இந்த பிசாசு, இந்த பரிசேயர், சதுசேயர், தேசாதிபதிகள்லாம் கொண்டாடுறாங்க. இயேசு என்ன பண்ணிட்டாரு? அழிந்து போயிட்டாரு. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை அழித்து விட்டோம் அப்படின்னு 50 நாட்கள் இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. 3000 பேரை ப்ளஸ் அப்போஸ்தலரோட சேர்த்து 120 பேர், 3120 பேர் எங்கே இயேசுவின் நாமம் சொல்லக்கூடாதுன்னு பொய்யை பரப்பி வச்சுருந்தாங்களோ அங்கே இயேசுவின் நாமம் பாடுறாங்க. இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அப்படின்னு பாடும் பொழுது இவர்களுக்கு பயம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது போல இவருடைய கரங்களிலும் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒன்றை நம்மை புரிந்து கொள்ளணும். நம்மை அடக்க நினைக்கிறார்கள் என்றால் நாம் வெடித்து பயங்கரமாய் மாறப்போகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மை அடக்க நினைக்கிறார்கள் அப்படின்னா கர்த்தர் அங்கிருந்து வெடித்து நம்மளை பெருக பண்ண போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தை ஒருபோதும் அடக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்திற்கு தெரியல, இயேசுவின் நாமம் தான் உயர்ந்த நாமம். நம்மை காப்பாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம் என்று தெரியல. அதனால தான் பிற நாமங்களை சொல்லி அவங்க உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. பிற நாமங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம்னு சொல்ல ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு பயத்தை என்ன பண்ணுவார்? உண்டாக்குவார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, 3ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இவங்க சாப்டர் இதோட முடிஞ்சிடும், இந்த கொஞ்சம் கூட்டம் தான் இயேசு இயேசு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இப்போ தேவாலயத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுது, அவனுக்கு 40 வயது ஆயிடுறது. 40 வயது வரைக்கும் தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் 40 வருடங்கள் சப்பானியாய் கிடக்கிற ஒரு மனிதன். சப்பானியாய் கிடக்கிற ஒரு மனிதன். அவன் எப்பொழுதும் தேவாலயத்தில் பிச்சை கேட்பது போல பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண போகும் பொழுது அவரிடத்திலும் பிச்சை கேட்கிறான். அப்போ பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்து குதித்தெழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதை கண்ட தேவாலயத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பேதுருவையும் யோவானை நோக்கி ஓடி வர்றாங்க. இங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, என்ன என்று சொல்லி பார்க்க வரும் பொழுது இந்த பேதுரும் யோவானும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், நீங்கள் எங்களை பார்க்க வருகிறது என்ன? இது நடந்தது இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை அங்கே அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே ஏறக்குறைய 5000 பேர் என்ன பண்ணப்படுகிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3000 பேர் ரட்சிக்க பண்ணாரு, இப்போ 5000 பேர் ரட்சிக்க பண்ணாரு. இதை கண்ட பொழுது இந்த பரிசேயர்களுக்கும் அங்கிருந்த தேசாதிபதிகளுக்கும் பயம் இன்னும் அதிகரித்தபடினால பேதுருவையும் யோவானையும் கட்டி கூட்டி கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ போய் அவங்கள பயமுறுத்தும் பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா, ஆமென். இவர்கள் பயமுறுத்தியதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்திருந்தோம். அல்லேலூயா, ஆமென். பிசாசும் இப்படிதான் அநேகரை பயத்திற்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறான்? மூழ்கடிக்க வச்சிருக்கிறான். நம்மையும் இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களையும் சில நேரம் என்ன பண்றான்? பயமுறுத்துகிறான். ஏன்னா அவன் உண்மையை சொல்லி ஜனங்களை கவர் பண்ணி வைக்கல, பொய்யை சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறான்? கவர் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ உண்மையை சொன்ன உடனே ஜனங்கள் 1-2 பேராய் அல்ல, கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். உண்மை அறிந்த உடனே ஜனங்கள் கூட்டமாய் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். என்னவானாலும் வேதம் சொல்லுகிறது, நன்மையானாலும் தீமையானாலும் உண்மையை தான் என்ன பண்ணணும்? பேசணும். அதற்கு மிஞ்சினது எதெல்லாம் முடிஞ்சிருக்கும்? தீமையினால் முடிந்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. நாம் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தர் கூட்டமாய் அநேகரை ரட்சிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சிறிதான காரியங்களை அல்ல, பெரிதான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சீஷருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 பாடங்கள் இருக்கிறது. ஆமென். இப்போ நான் இந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமையாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் நம்மை பயமுறுத்துகிறார்கள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் பொய்யிலையும் பொய்க்குள்ளேயும் என்ன பண்ணுது? நிறைந்திருக்கிறது. உண்மை வெளிப்பட்டுச்சுன்னா அநேகருடைய மாய்மாலங்கள், அநேகருடைய பொய் பித்தலாட்டங்கள் வெளிப்பட்டுடும் அப்படின்னு தான் அநேகரை இன்றைக்கு பயமுறுத்தியே வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற உண்மை. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் உண்மையை அறிய விட மாட்டாங்க அப்படின்னா, உண்மையை அறிந்தால் நமக்கு என்ன கிடையாது? வேலை கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? வேலை கிடையாது. நம்ம எப்படி இருக்க முடியாது?
சந்தோஷமா இருக்க முடியாது. அவருடைய அறியாமையில குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதை அல்ல, கர்த்தர் எல்லாரையும் அனலாய் மாற்றுகிற நாட்கள் அது சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அனலாய் மாற்றி அநேக இடங்கள்ல பொய்யை அப்புறப்படுத்தி உண்மையை வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. உண்மை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த உண்மை வெளிப்படணும்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேர், பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போகும் பொழுது வழியில் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாங்க. 2 பேர் 5000 பேரா மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பங்களையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீங்க ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்களேன், உங்களை சுற்றி ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு இருந்த எல்லா இடங்களிலும் அவரை சுற்றி ஏராளமான பேர் இருப்பாங்க. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு கடற்கரைக்கு போனாலும் அங்க கூட்டம் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இயேசு வனாந்திரத்துக்கு போனாலும் அங்க கூட்டம் இருப்பாங்க. இயேசு காட்டுல இருந்தாலும் அங்க கூட்டம் இருப்பாங்க. இயேசுவோடு கூட எப்போ ஒரு 12 பேர் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இந்த இயேசுவின் நாமம் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் எப்பொழுதும் நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கும். ஆமென். இந்த இயேசுவின் நாமம் எப்பொழுதும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும், உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை வேளையிலும் நான் சொல்லும் பொழுது உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் நடக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தை அதிகமாய் உயர்த்துங்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாமம் அதிகமாய் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த நாமத்தை மறைக்க, இந்த நாமத்தை பொய்யாக்க, இந்த நாமத்தினால் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் நடுவிலே அவர்கள் சொல்வது உண்மை அல்ல. இந்த இயேசுதான் உண்மையானவர். இந்த இயேசுதான் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய தெய்வம். இந்த இயேசுதான் மனிதர்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குகிறவர் என்பதை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிவிக்கும் பொழுது சிறு கூட்டம் அல்ல, பெருங்கூட்டமான ஜனங்களை கர்த்தர் தொடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கூட்டமான ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமம் நம்முடைய நாவை விட்டு பிரியாதிருப்பதாக. இயேசுவின் நாமம் நம்முடைய சிந்தையை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் தேவனுக்காக நாம் கிரியை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமென். இந்த 4வது அதிகாரத்தை நீங்க முழுவதுமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்களை பயமுறுத்த தான் செய்யறாங்களே தவிர இவங்களை தொட அவர்களால் என்ன பண்ணல முடியல. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களா இருந்தால் உங்களை காரியங்கள் பயமுறுத்த முடியுமே தவிர உங்களை தொட்டு உங்களை அழிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயமுறுத்த தான் முடியும், அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவருக்கு நீங்க பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர்களால் பயமுறுத்த மட்டும்தான் முடியும், பயமுறுத்த மட்டும்தான் முடியும். அதற்கு மேல் அவர்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், ஆமென், அவர் எல்லா காரியங்களையும் தலைகீழாக மாற்றிப்படுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமானுடைய நினைவுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற அந்த யூத கூட்டத்தை என்ன பண்ணணும்? அழிச்சு போடணும். 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் அழித்து பயமுறுத்துகிறான் செய்தியை கொடுத்து. ஆனால் கர்த்தர் அதை தலைகீழாய் மாற்றி போடுகிறார். என்றைய நாள் அவன் அழிவின் நாள் அப்படின்னு நியமிச்சானோ அந்த நாள் தான் அவங்களுக்கு தீபாவளியா மாறிடுச்சு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாள் தான் அவங்களுக்கு எப்படி மாறிடுச்சு? ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாளா, ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் நாளா, அவங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான நாளாய் கர்த்தர் அதை மாற்றி விட்டார். அல்லேலூயா. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறாங்களா? உங்களை அழிக்க தீர்மானம் பண்ணி நாள் குறிச்சிட்டாங்களா? பயப்படாதீங்க. அந்த நாள் தான் அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அல்லேலூயா. அந்த நாள் தான் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாய் உயர்த்துகிற நாள் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு பயமுறுத்த மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் இயேசுவுக்கு ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அவர் பயமுறுத்துகிறவர் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்,
நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். இந்த சீஷருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு. அல்லேலூயா. போதும். ஆமென். இந்த சீஷர்கள் எதை செய்ததனால் இவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா, அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழவில்லை அப்படின்றத இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டுரையே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏசப்பா என்ன பண்ணல, மரித்தோர்லேருந்து உயிரோடு என்ன பண்ணல, எழும்பல. நாங்கள்லாம் நைட்டு ஃபுல்லாக காவல் காத்துட்டு இருந்தோம், நாங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை அசந்தோம், அந்த நேரத்தில் அவங்க சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பொய்க்கு பக்கமாக என்ன பண்ணிடுறாங்க, எழுதி வச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ யூதருக்குள்ள இந்த பேச்சு இருந்து கொண்டே இருக்குது, யூதருக்குள்ள இந்த காரியம் இருந்து கொண்டே இருக்குது. எல்லாரும் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 50 நாட்களுக்கு பிறகு இயேசு மரித்து அவர் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா ஒரு கூட்டம் இயேசு மரிச்சிட்டாரு, அவர் கல்லறைக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற அநேக நடுவிலே இப்போ சொல்லப்படுகிறது, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. அவர் கல்லறையில் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார், எல்லாரையும் சேர்த்து கொள்ள போகிறார் அப்படின்ற சத்தம் தொனிக்கிறது. அந்த தொனியின் சத்தத்திற்கு அடையாளமாய் இயேசு என்னவெல்லாம் செய்தாரோ அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் எதிர்த்து பேச மறு உத்தரவு இல்லையா. ஆமென். அந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்லி காண்பிப்பேன். ஒரு ஹின்ஸா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மனசுல வச்சுக்கோங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த இடத்துல நிகழ்த்தி இருக்கிறார். அப்படின்னா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசுவை முன்னிட்டு அவருடைய நாமத்தை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரல சொல்லுங்க. நான் போன வாரமே சொன்னேன், பிசாசை நம்ம எப்படி வச்சுக்கணும், நீங்க மாத்துறதுனால தான் அவன் ஈஸியாக அவங்களை ஜெயிச்சிடுறான். அவனை எப்பயுமே ஒரு பயத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா. ஆமென். ஏன்னா நம்ம இவன் எப்போ என்ன செய்வான்னு அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு பயம் இருக்கணும். நம்மளை அவன் என்ன பண்ணக்கூடாது, கண்டுபிடிச்சிடவே கூடாது. இவன் எப்போ என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்னு பிசாசு நம்மளை குறித்து என்ன பண்ணணும், ஒரு பயத்திலே இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நம்ம இயேசுவை சொல்ல 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 இந்த பிசாசுக்கு பயம் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு கோபம் வருதுன்னா, நாங்க சொல்லி வச்சதை இவங்க மாத்தி சொல்றாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்களுக்கு கோபம் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன, நாங்க ஒன்று சொல்லி வச்சிருக்கிறோம், அதை அவங்க என்ன பண்றாங்க, மாத்தி சொல்றாங்க. ஐயோ நம்முடைய பொய் அம்பலமாக போதே. ஆமென். அதை நம்பி 8000க்கும் அதிகமான ஜனங்கள் இப்ப இயேசுவின் பக்கம் என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. இப்படியே விட்டா இன்னும் அநேகரை என்ன பண்ணிடுவாங்க, இந்த இயேசுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நம்ம கதி அதோ கதிதான் சொல்லி சினம் கொண்டு அவர்களை பிடித்து அவர்களை சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், காவல் வைத்தார்களாம். அல்லேலூயா. இதுதான் அவங்களால பண்ண முடியும். இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா காவலில் வச்சாலும் தூதனை அனுப்பி காவலையே திறந்து வெளில கொண்டு வந்து விடுறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, இயேசுவை முன்னிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற செய்தியை, இந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுத்தீங்க, பயப்பட வேண்டாம், எனக்கு பயப்பட வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நானும் உங்களுக்கு தரேன். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
ஆமென். அல்லேலூயா. இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வேலை. அல்லேலூயா. நாம் அவருக்காக எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இதை நாம் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, ஆமென், அவருடைய உபதேசங்கள் யாவையும் அவர்களை கை கொள்ள பண்ண வைக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படிதானங்க? நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நன்மை செய்து கொண்டே இருக்கிறாரு. அதில் நம்ம கடனாளியாக இருக்கிறோம். திருப்பி அவருக்கு பதில் செலுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கடனாளியாக இருக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும். ஆமென். அந்த கடனை அடைக்கணும்னா அவர் எதை எதிர்பார்க்குறாருன்னா ஆத்துமாக்களை எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. நீங்கள் திருப்பி ஆத்துமாக்களாக அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நன்றி கடனை கொஞ்சமாவது அடைக்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கடன் அடைப்பீங்களா? ஆமென். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இந்த கடனை நம்ம ஆண்டவருக்கு திருப்பி செலுத்தணும். அல்லேலூயா. ஆமென். இந்த கடனை ஆண்டவருக்கு திருப்பி செலுத்துவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை முன்னிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அறிவித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் ஏசப்பாவோடு கூட இருந்து நன்மையை அனுபவித்ததற்கு அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமென். 3 வருஷம் ஏசப்பாவோட நல்ல சந்தோஷமா என்ன பண்றாங்க? வாழ்க்கையை அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஏசப்பாவை எல்லாம் என்ன பண்ணுவாரு? பார்த்துக்கொள்வார். இவங்களை கேள்வி கேட்டால் கூட பதில் யார் தான் சொல்லுவார்? ஆமென். உங்கள் சீசர்கள் வழியே போகும்போது கதிர்களை பித்து கொண்டு சாப்பிட்றாங்களே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் முந்திட்டு வராரு. இரு நான் உனக்கு பதில் சொல்கிறேன். அவன் வாயை அடைச்ச திருப்பி அனுப்பிடுறாரு. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு பரலோகத்துக்கு போகும்பொழுது ஒரு அன்பின் கட்டளை கொடுத்துட்டு போகிறாரு. நான் உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன், நீங்கள் எனக்காக இதை மாத்திரம் செய்யுங்கள்னு. அன்றையிலிருந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை தங்கள் வாழ்நாள் முழுவதும் மரண பரியந்தமும் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு உலகம் என்று அறியப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த இயேசுவின் நாமம் போனது. அல்லேலூயா. அங்கிருந்து இங்கு வரைக்கும், இந்தியா வரைக்கும் இயேசுவின் நாமம் வந்ததற்கு காரணம் என்ன? இவர்கள் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அநேக வெளிநாடுகளிலிருந்து அநேக மாநிலங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு இந்த இயேசுவின் நாமம் கடந்து போயிருக்கிறதே. ஆமீன். இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமம் இன்னும் அறியாத எத்தனையோ ஜனங்களுக்கு கடந்து போகணும். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காலத்தில், வருஷத்தில் அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்தி அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள கடந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது நம்முடைய காலம். அல்லேலூயா. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள். நாம் இயேசுவை முன்னிட்டு அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதுதான் சீஷர்கள் செய்த முக்கியமான காரியம். ஆமென். இதனால ஒரு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. தொடர்ந்து இந்த அதிகாரங்கள் ஒரு 8 அதிகாரங்களுக்குள்ள நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக கணக்கான ஜனங்களை என்ன பண்றாங்க? ரட்சிக்கிறாங்க. உபத்திரவம் வரும் பொழுது பிரிந்து அங்கங்கே மறைந்து ஊழியம் செய்கிறார்களே தவிர இந்த 8 அதிகாரங்களுக்குள்ள வெளிப்படையாய் அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அநேகரை இயேசுவின் பக்கம் திருப்ப ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் கூட்டமாய் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அந்த 2வது அதிகாரம் முடியும் போது சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் இயேசுவின் நாமத்திற்காக இயேசுவை முன்னிட்டு இப்படி எழும்புவோமானால் அநேகரை கர்த்தர் ரட்சித்து சபையில சேர்த்து கொண்டே வருவார். அல்லேலூயா. நம்மளை குறித்து நம்முடைய பரலோக கணக்கில் என்னங்க எழுதப்படணும்? நம்ம பேருக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வரணும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஐடா ஸ்கர்டர் அப்படின்ற ஒரு தேவ மனுஷி
வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை ஆரம்பித்து பலருக்கு அற்புதம் செய்தவர்கள் அவர்கள். அல்லேலூயா, ஆமென். அவருடைய கனவில் ஒரு நாள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருந்த பொழுது இவர்களும் ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்களாம். அப்போ எல்லாருடைய தலையிலும் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த கிரீடத்தில் பல பல முத்துக்கள் வைக்கப்பட்டிருந்ததாம். இவர்கள் போய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது தலையில் வெறும் கிரீடம் மாத்திரம் வைக்கப்படுகிறது, அதில் ஒரு முத்து கூட இல்லை, ஒரு முத்து கூட இல்லை. அப்போ இந்த ஐடாஸ் கேடர் ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க, எனக்கு முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியில் எனக்காக நீ வாழ்ந்த, என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்த, அதுக்கு தான் இந்த கிரீடம். ஆனால் நீ ஆத்துமாக்களை ஒருத்தரை கூட சேர்க்கல, அதனால தான் இந்த கிரீடத்தில் முத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க கேட்டாங்களாம், எங்களை மறுபடியும் என்ன பண்ணிடுங்க, இந்த உலகத்துக்கு அனுப்புங்க, நான் போய் ஆத்துமாக்களை சேர்த்து வரேன். இல்லைம்மா, உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு முடிந்து போய்விட்டது அப்படின்னும் போது அவங்க கதறாங்களாம். அந்த தூக்கத்திலேயே அழுது புரளும் போது எழுந்து பார்த்தா அது கனவு என்று தோன்றுறது. அப்போ தான் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, என் வாழ்நாள் புரியந்தம் எனக்கு பரலோகத்தில் முத்துக்களை நான் சேர்ப்பதற்கு இந்த பூமியில் நான் உமக்காக ஊழியம் செய்வேன்னு நன்றாக படித்து வேலூரில் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். அவர்கள் ஒரு நாள் போய் அவனுடைய சமூகத்தில் அந்த முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பரலோக கணக்கில் என்ன எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, நம்முடைய பரலோக கணக்கில் நமக்கான முத்துக்கள் நிறைந்த கிரீடம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஆத்துமாக்களை சம்பாதிப்போம். ஆனால் நமக்கான முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை ஆண்டவர் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தால் சுகம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அப்படி அற்புதம் நடக்கும் பொழுது நானே கிறிஸ்து என்று எல்லாருக்கும் சொல்லுங்கள். மரித்தோரிலிருந்து நான் உயிர் தெழுந்தேன் என்று சொல்லுங்கள். ஒரு நாள் நான் வரப்போகிறேன், எல்லோரையும் கூட்டி சேர்த்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்கள். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எப்போங்க நம்மளை ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது தானாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை குறித்து பிசாசுக்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆமென், ஊழியம் செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வருதுன்னா உங்களால் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னா உங்களால் அவன் ராஜ்யத்துக்கு ஆதாயம் தான் அர்த்தம். நான் சொல்கிறது பேருக்கு வருது. முடிஞ்சால் உங்களே என்ன பண்ணுறான், ஆதாயப்படுத்தி கொண்டு போயிடுவான் அவன். அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். நம்மால் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம் வர வேண்டுமே தவிர ஆதாயம் என்ன பண்ணக்கூடாது, ஏற்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பாவத்தில் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயேசுவின் பக்கம் திருப்பி விடுறதா நம்முடைய வேலை. இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரை முன்னிட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளோ பேர் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளோ பேர் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. காப்பாற்றப்பட முடியாமல் போகிறாங்களே. நமக்கு கடைசி நேரத்தில் விஷயம் தெரியுது. அவங்களுக்காக முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்களே. நாம் கொஞ்சம் முன்னாடி செயல்பட்டிருந்தா அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களே. கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருந்தா, ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா அவங்க இயேசுவின் பக்கம் வந்திருப்பாங்களே. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்காதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு அவர்கள் மேல சித்தம் வைத்திருந்தோம், அவர்களை ரட்சிக்க சித்தம் வைத்திருந்தோம், அறிவிக்கிறவர்கள் இல்லாமல் போகிறபடினால் அவங்க ரட்சிக்கப்பட முடியாமல் போய்விடுகிறதே. அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசுவை முன்னிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று இவர்கள் பிரசங்கித்தபடியினால 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார்னு சொல்றதுனால குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 3000 ஜனங்கள் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, என்ன வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விடுதலை ஆவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உண்மை தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆமென். யோசிச்சு பாருங்க. இவங்க கேட்ட கேள்வி என்னது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அப்ப இதுக்கு முன்னாடி இயேசுவை கொலை செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம இருந்தாங்களா? பல விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஆனா ஆத்துமாவில் விடுதலை ஆவதற்கு என்ன செய்யணும் அநேகருக்கு தெரியல. ரட்சிக்கப்படுவதற்கு, என் பாவம் நீங்குவதற்கு, சாபம் நீங்குவதற்கு என்ன செய்யணும் தெரியல. தெரியாம தான் அநேக விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தெரியாம தான் இரவும் பகலும் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இல்லை தேவ ஜனங்களே, உண்மையை அறிந்தால் இயேசுவின் சமூகத்தில் முழங்காலில் நிற்கிற அநேகரை கர்த்தர் எழுப்பி விடுவார். அல்லேலூயா. இந்த உண்மையை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் நம்பி அந்த பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை முன்னிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று இவர்கள் சொல்ல 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 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இவர்கள் கையினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எதை முன்னிறுத்துறீங்களோ இல்லையோ, இயேசுவை முன்னிறுத்த ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக நான் என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நாளையும் யோசித்து ஆண்டவருக்காக செயல்படுங்கள். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை யோசிக்கிறீங்க, பிள்ளைங்களை யோசிக்கிறீங்க, நாளைக்கு என்ன செய்யணும் நம்ம யோசிக்கிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோமே. இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசனை நம்மிடத்தில் வருகிறதா? அல்லேலூயா. இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்க கடனை எல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம், மற்ற கடனை சொல்லலை, ஏசப்பா கிட்ட வச்சிருக்கிற உங்க கடனை எல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், இயேசுவை முன்னிட்டு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. இந்த உலக மனிதர்கள் எத்தனை காரியங்களை, எத்தனை சொல்யூஷன் கொடுத்தாலும் இயேசுவை தவிர முழுமையான விடுதலையை வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இது உலகத்திற்கு தெரியணும். அதை அறிவிக்கிறவனாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க, 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். சொல்றாங்க, இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த இயேசுவை குறித்து யாரிடத்திலும் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கிற பதில பாருங்க, வாசிங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அவர்களுக்குள்ள உணர்வை பாருங்க. நாங்க பார்த்திருக்கிறோம், நாங்க அனுபவிச்சிருக்கிறோம், நாங்க ருசித்திருக்கிறோம். இதை குறித்து நாங்கள் எப்படி பேசாமல் இருப்பது? எங்கள் தேவனுக்கு முன்பாக இது நியாயமா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். ஆமென். சுவிசேஷம் அறிவியாமல் எத்தனை நாட்கள் நம்ம கடத்தி கொண்டே வருகிறோம், எத்தனை வருஷத்தை கடத்தி கொண்டே வருகிறோம். ஆமென். இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, நம்ம மண்டையில் உரைக்கட்டும். ஆமென். இது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை, நான் பெற்ற இந்த ரட்சிப்பை எனக்குள்ளே நான் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அது என் தேவனுடைய பார்வையில் நியாயமா இருக்குமா? அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் உங்களுக்கு கீழ்ப்படிவது உத்தமமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த நல்ல கால நேரத்தில் நம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா, இல்லை நம்முடைய சத்தத்தை நாமளே கேட்டுட்டு இருக்கிறோமா? சில நேரங்கள் நம்மளே சொல்லிடுவோம், நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இவங்களை என்ன பண்ண முடியாது, ரட்சிப்புக்குள்ளேயே நடத்த முடியாது. எத்தனையோ முறை என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம், ரட்சிக்கப்படலை. இப்படி நம்மளே என்ன பண்ணிடுறது, ஜட்ஜ் பண்ணிடுறது. அல்லேலூயா. இந்த ஏரியாவுக்கு போனாங்க என்ன பண்ண முடியாது, இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. இப்படி நாம ஜட்ஜ் பண்ணுறதுனால இது தேவனுடைய பார்வையில் நியாயமா இருக்குமா அப்படின்றது நாம் என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவரை குறித்து சொல்லாமல் இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் நியாயமா இருக்குமா? அல்லேலூயா. ஆமென். இவங்க நினைச்சிருக்கலாம், சரி ஒரு 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? இவங்க போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க,
பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாது, நம்ம வாய் அடைச்சாலும் ஊர் வாய் அடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ, நியாயமா இருக்குமோ. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு செவி கொடுப்பதே நல்லது, நல்லது. அல்லேலூயா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. நாமும் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நன்மைகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறோம், இன்னும் நம்ம மேலே ஆண்டவர் கரிசனையாக இருந்து நமக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய கஷ்ட நேரத்தில் உதவின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்மளை கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் உதவியெல்லாம் செய்து முடித்த உடனே ஆண்டவர் மனசு நினச்சிட்டு இருப்பாரு, சரி இந்த முறை என் பிள்ளைங்க என்னை குறித்து என்ன பண்ணுவாங்க, இவர்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நினைப்பெல்லாம் பொய்ன்னு போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது நியாயமா? அல்லேலூயா. உங்களை பார்த்து நாமே நம்ம பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்வோம், நாம செய்கிறது நியாயமா? சொல்லுவாங்கல்ல, நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எத்தனை பேரை பார்த்து கேட்டிருக்கிறோம், நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்போ ஆண்டவரும் நம்மை குறித்து கேட்டால், எப்பா நீ செய்கிறது உனக்கே நியாயமா இருக்கா அப்படி கேட்டால் நம்ம இடத்துல என்ன பதில் வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க கூடாதே என்று சொல்லுகிறார்களே. அல்லேலூயா. ஆமென். பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனை குறித்து மற்றவங்க சொல்றாங்க, இவன் ஒரு கொள்ளை நோயை போல இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான்? கொரோனா மாதிரி ஒரு கொள்ளை நோயை போல இருக்கிறான். யார் பக்கத்துல போனாலும் அவங்க இவனை போலவே என்ன பண்ணிடுறாங்க? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா இருக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் போனீங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்களும் கொரோனா பேஷண்ட் ஆகிடுவீங்க. காரணம் அந்த அந்த வியாதி உங்களை என்ன பண்ணுது? பற்றிக்கிறது. அதே போல இந்த பவுல் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் இயேசுவை குறித்து அறிகிற கூட்டம் பெருகி விடுகிறது. அல்லேலூயா. அதனால அவனை பார்த்து சொல்றாங்க, இவன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கொள்ளை நோயா இருக்கிறான், எல்லாரையும் போய் பிடிச்சிடுறான், இயேசுவை போல எல்லாரையும் மாற்றிடுறான்னு சொல்றாங்க. ஆமென். நம்மை குறித்தும் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இவங்க வந்துட்டாலே, இவங்க பேசினாலே எங்க மனசுலாம் அப்படியே இந்த இயேசுவை பக்கம் போறது போல என்ன பண்ணுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு சாட்சி நம்மை குறித்து என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்க மாற்றத்தை என்ன பண்ணுவாங்க? பெறுவார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க இயேசுவின் அன்பை குறித்து அறிவார்கள். அல்லேலூயா. இயேசுவே பெரியவர். அல்லேலூயா. இயேசுவே ரட்சிக்கிறவர். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. இயேசுவை அறிவியாமல் இருப்பது நியாயமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. உங்களுக்கு நியாயம்னு பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏசப்பா குறித்து என்ன பண்ண வேண்டாம்? சொல்ல வேண்டாம். இல்லை நான் செய்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்தோன்னா இன்றையிலிருந்தே இயேசுவை குறித்து ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசி அவங்களை ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லிடுறாரு, கேட்கலன்னா தூசியை உதறி போட்டு என்ன பண்ணிடு? வந்துடு. ஆமென். அவர்களுக்கு செய்யப்படுவதை பார்க்கலாம் சோதம் கோமோராவுக்கு செய்யப்பட்டது லகுவா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால சொல்லாமலே தூசி உதறி போட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் குறித்து என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்லிக்கொண்டே இருக்கணும். பயம் இருத்தினாலும் ஆமென், எங்கள் தேவனுடைய பார்வையில் இது செய்யறதா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. மற்ற என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு ஸ்பெஷலா தெரியாது. ஆனால் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை இயேசுவின் பக்கம் திருப்புவீர்கள், ஆனால் உங்களை குறித்து பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உங்களை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுற நாள் வருதுன்னா அது எந்த நாள்னா, நீங்க இயேசுவை குறித்து ஒரு மனிதனுக்கு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அவனுடைய மன கண்களை திறந்து அவன் வாழ்க்கை இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க பாத்தீங்களா, அந்த நாள் தான் அவன் உங்களை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுற நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு இடத்துல எப்படி பேசுறது, எப்படி உங்களுடைய அன்பை சொல்றது கேளுங்க. அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு முறை சொல்லும் போது அதில் தோல்வி ஏற்படலாம். இயேசுவை சொல்லும் பொழுது, இயேசுவா அது எங்களுக்கு தெரியும், போங்கன்னு விரட்டி விடலாம்.
ஐயோ, அதனால சோர்ந்து போகாதீங்க. மீண்டும் 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 என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. சுவிசேஷம் சொல்றதுல வல்லவர்களா என்ன பண்ணுங்க, மாறுங்க. ஒரு கொள்ளை நோயை போல என்ன பண்ணுங்க, மாறுங்க. எப்படியாவது இவர்களுக்குள்ள இயேசுவின் அன்பை என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாரத்தோடு செயல்பட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ற அந்த அனுபவம் நமக்கு என்ன பண்ணணும், வரணும். அல்லேலூயா. அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஒரு காரியத்தில் அனுபவப்பட தான் அதை எப்படி செய்யணும் நமக்கு என்ன பண்ணணும், தெரியும். ஆமென். இது வராதுன்னு தள்ளிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, வராது. சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிங்க. சொல்லி ஆமென் அநேகரை உற்சாகப்படுத்த ஆரம்பிங்க. அநேகருக்கு சொல்லி கொடுங்க. ஆமென். நீங்களே உங்க வீட்டில் உங்க 2 பேரா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ அல்லது பிள்ளைகளோடைய சுவிசேஷம் சொல்றது எப்படின்னு பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வேதாகம கல்லூரியில் இருக்கும்போது எங்களுக்கு இப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஆமென். 2 பேராக சேர்ந்துக்கிட்டு, அவர் இயேசுவை குறித்து அறியாதவர், நான் இயேசுவை குறித்து அறிந்தவன், அப்போ எப்படி இயேசுவை பற்றி சொல்கிறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ப்ராக்டிஸ் பண்ண அது அப்படியே பெருகுது. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல உங்களுக்குள்ள ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்கங்களை, மறைமுகமான காரியங்களை, பாவங்களை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீங்கள் சொல்ல அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய பார்வையில் எது நியாயமா இருக்குமோ அதை இந்த இயேசுவின் சீஷர்கள் செய்தது போல நாமும் செய்வோம். அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் 32வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. 32வது வசனம் வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம்னா ஒரு மனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். திரளான கூட்டத்தார். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு 10 பேர் இல்ல, திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்களாம். அல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒரு மனமாய் இருந்தபடினால அங்கே அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவே இல்லை. அந்த 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒன்றும் குறைவா என்ன பண்ணல, இருக்கல. ஆமென். பூரண கிருபை அவர்கள் மேல இருந்தது. அடுத்த அதிகாரத்துல ஒரு மனதை கொலைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தா, ஒரு குடும்பம் வந்துச்சு, அந்த குடும்பத்தையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனதை கொலைக்கிற எந்த மனிதர்களையும் ஆண்டவர் சும்மா விட்டு வைக்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. சபைக்குள்ள, தேவனுடைய தோட்டத்திற்குள்ள ஒரு மனதை கொலைக்கிறதுக்கு, ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு ஒரு மனிதன் வந்தால் அவனை மறிக்க பண்ணுவதற்கும் ஆண்டவர் தயங்குவது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இந்த மனிதர்கள், இந்த குடும்பத்தை ஆண்டவர் அந்த இடத்துல வேறறுத்து போட்டது போல வேறறுத்து போட்டார். அல்லேலூயா. வெளில இருந்தவங்களுக்கு பயம் உண்டானது போல சபைக்குள்ள இருந்தவங்களுக்கு என்ன வந்தது, பயம் உண்டானது. அப்போ நம்ம கெடுக்கப்பட்டு போகக்கூடாது, நம்ம பிசாசின் ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆளுக்கால் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரே இருதயம் ஒரே மனம். சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறதா, அதை செய்கிறதுக்கு ஒரு கூட்டமாக நம்ம ஒருமனப்பட்டோம் ஆனால் அதை வெற்றியா என்ன பண்ணலாம், செய்து முடிக்கலாம். அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்லப்படுதுன்னா அதுக்கு கை தேர்ந்தவர்கள், அதுல திறமையானவர்கள் கூட நின்றா அந்த காரியத்தை என்ன பண்ணலாம், வெற்றியாய் செய்து முடிக்கலாம். அல்லேலூயா. இந்த காரியத்தை எப்படி செய்யறது தனியா யோசிக்கிறத காட்டிலும் ஒரு கூட்டமா சேர்ந்து அதை குறித்து ஆலோசித்து முடிவெடுத்தோம் ஆனால் அந்த காரியம் அற்புதமா நடக்கும். அல்லேலூயா. இதுதான் ஆதி சபையில் இருந்தது, ஒரே இருதயம் ஒரே மனம். அல்லேலூயா. 6வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதை தீர்ப்பதற்கும் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. அதை ஒரு சாதாரண காரியமா மாற்றி 7 தலைவர்களை ஏற்படுத்தி அதை என்ன பண்றாங்க, ஆசீர்வாதமா நடத்துறாங்க. அல்லேலூயா. ஒரு மனதை குலைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாமும் அனுமதிக்க கூடாது, கர்த்தரும் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனம்
நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதா என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய காரியங்களை இணைந்து நிற்கணும். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டிவா நம்ம என்ன பண்ணணும்? நிற்கணும். ஒருவர் பலவீனப்பட்டா ஒருத்தர் என்ன பண்ணணும்? தாங்கணும். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருடைய குறைவுகளை ஒருவர் சரி செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நல்ல மகிமையாய் கர்த்தர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா வரல சொல்லுங்க. ஆமென். ஏன்னா இந்த ஒரு மனம் இருந்ததுனால இவர்கள் இன்னும் அதிகமாக எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடிந்தது. யாராலையும் தடை பண்ணவே என்ன பண்ணல? முடியல. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் நாம் ஒன்றாய் சேர்ந்து செயல்படும் பொழுது எந்த ஒரு காரியங்களும் நம்மை தடை பண்ண முடியாது. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனதை குலைக்க நினைத்தால் கர்த்தர் எதையும் செய்வதற்கு துணிவார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனதை குலைக்கிற எந்த ஒரு காரியத்தை நம்ம சபையில் வேற எங்கே செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சபையில் செய்தோமானால் கர்த்தர் எதையும் செய்ய துணிவார் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவருடைய சபை குலைத்து போடப்படுவதை அவர் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அவர் ஒருபோதும் அதை அங்கீகரிப்பதும் இல்லை. அது யாரா இருந்தாலும் அவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் எதையும் செய்வதற்கு ஆண்டவர் துணிவாய் இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை அறிவிக்கிறது தான் நியாயம். ஒரு மனமாக இருந்து இயேசுவை அறிவித்தோமானால் நம்முடைய ஊழியம் அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவின் நாமத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது? அடைத்து போடவே முடியாது. உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தப்படுமானால் கேட்கிறவருடைய இருதயம் குத்தப்படும், கேட்கிறவருடைய இருதயம் மாறும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லேலூயா. ஆனா உண்மை தெரிற வரைக்கும் என்ன செய்யறதுனே அறியாமல் இருந்து அவர்கள் செய்வதறியாமல் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மை தெரிந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆமென் அதில் என்ன செய்யணுமோ அதை செய்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டே வருகிறார். ஆமென். நம்முடைய சபையிலும் கூட ஒரு குடும்பத்தை ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலை ஆக்கியிருக்கிறார். பிரவீன் அப்படின்ற ஒரு தம்பிக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அந்த தம்பியினுடைய குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அவர்கள் இது நாள் வரைக்கும் வணங்கி கொண்டிருந்த எல்லா விக்கிரகங்களையும் தூக்கி தூர போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பக்கம் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அந்த பிரவீன் என்கிற பையன் மனநலமா பாதிக்கப்பட்ட பையன். ஆமென். இப்போ 3 ஆண்டவருடைய பாடல்களை பாடுகிறான். அல்லேலூயா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா பாடல் பாடும் பொழுது கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் புது வாழ்வு தந்தவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அந்த பாடலை அவன் பாடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம முதல் முறை அவங்க வீட்டில் ஒரு நாள் இரவு 3 மணிக்கு கேரல் சர்வீஸ் போனோம் அவங்க வீட்டுக்கு முதல்ல. அப்போது அந்த இடம் ஒரு பெரிய இருளடைந்த வீடு போல இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ள உண்டாக இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க இருதய தலைவில் உணர்ந்திருக்கிறாங்க. அவருடைய தாத்தாவை குறித்து சொன்னாங்க, அவர் அந்த சாமி ஊர்வலம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதுக்கு பின்னாடியே ஓடுகிறவராம். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் அன்றைக்கு செய்ததெல்லாம் என் வாழ்க்கையில் தவறு என்று உணர்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவருங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் செய்து முடிக்கக்கூடியது. அல்லேலூயா. இது போல அநேகரை கர்த்தர் தொடுவதற்கு இந்த நாட்கள் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எழும்பி இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை நம்முடைய சபையில கர்த்தர் நிகழ பண்ணுவார். அல்லேலூயா. அநேகர் உண்மை தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் அப்படித்தானே கொண்டு வந்தாரு. இது போல அநேகரை கர்த்தர் கொண்டு வர நாம் ஒருமனப்படுவோமானால் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்முடைய 40 நாட்கள் உபவாசத்தில் ஜெபித்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை ஒவ்வொரு மாதத்திலையும் அப்படி ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சபையில சேர்த்து கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே இந்த வருடம் முடிவதற்குள்ள யாரெல்லாம் இத்தனை வருடங்களை ரட்சிக்கப்படாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சித்து குடும்பமாய் கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவார். நீங்க நம்புறீங்களா? ஆமென். அப்படியே எழுந்து பார்க்கலாம்.